புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பினை தருமா? ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஒரு 3 தேதிக்கு அப்புறம் சிம்மத்தில் இருந்திருந்தது. புதன் பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு உச்சம் பெறக்கூடிய ஆளும். புதன் பகவான் உச்சம் பெற்றாலே போதுமானதையா. ஒரு ராசிநாதன் உச்சம் பெறுவது உங்கள் வாழ்க்கை தரம். அதாவது 1ஆம் இடத்துக்கு, அதாவது நம்ம வீட்டுக்கு 4ஆம் வீடு உச்சம் பெற்றாலே உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும். உயர்வினை தரக்கூடிய மாதம் என்றால் இது புரட்டாசி மாதம் தான் உங்களுக்கு. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரே வார்த்தை சொல்லலாம், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த துன்பங்களுக்கு இது ஒரு விடிவு தரக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம். நல்லா இருக்குது ஐயா. தொடக்கமே நம்மளுக்கு சூப்பர் என்றதை சொல்லலாம், ஒரே வார்த்தை சொல்லலாம். ஒரு 5 தேதிக்கு அப்புறம் நீங்கள் தொட்ட காரியங்கள் தொடங்கும். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை, ஐயா எனக்கு சீட்டு கிடைக்கல, நான் மேற்கான முகவரியில் மேற்கான கல்வியை நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரும் இந்த மாதம். புதன் பகவான் தான் ஆயர்களை 64க்கும் அதிபதியே அவர் தான். எல்லாமே புதன் கெடாமல் இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. எல்லாருமே சொல்லுவாங்க மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று கூட சொல்கிறாங்க. மறைந்த புதனாக இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பார்க்கக்கூடிய இடத்தை பார்க்கும்போது தான் தெரியுது. ஐயா ஒருத்தருக்கு 8ல் இருக்கிறான்னா 8ஆம் இடத்துலேருந்து நேரடியாக எங்கே பார்க்கும்? 2ஆம் இடத்தை பார்க்கும். ஒரு இடத்துக்கு 4ஆம் இடம் இருக்குதுன்னா 4ஆம் இடத்துலேருந்து எங்கே பார்க்கும்? நேரடியாக 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம், தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு கிடைக்கும். அந்த வெற்றி வாய்ப்பெல்லாம் உங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் உச்ச நிலைமைக்கு செல்வதை நீங்கள் உயர்வாக எண்ணிக்கொள்ளலாம். ஒரு மனுஷன் தனிப்பட்ட முறையில் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், பரவாயில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் சொல்கிறோமில்ல. ஏன்னா காற்று ராசியிலே பிறந்திருக்கீங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த மதிநுட்பம் என்று சொல்லக்கூடிய அறிவில் உங்களை வெல்றதுக்கான அமைப்பே கிடையாது சுவாமி. புகழ் உச்சிக்கு செல்லக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள் இந்த மாதம். உடல் நலத்தில் சற்று கவனத்தோடு இருந்த காலமெல்லாம் இனிமேல் பிரச்சனை கிடையாது. பயப்படும் அந்த மன ரீதியான பயணம் எல்லாம் இனிமேல் பயமே கிடையாது. மாதம் நல்லா இருக்குதா? கண்டிப்பாக நன்றாக உள்ளது. இறைவன் உங்களுக்கு அருள் கொடுக்கக்கூடிய மாதமாகும். அதாவது இறையருள் கிட்டக்கூடிய மாதமாக அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி அந்த கோவிந்த நாமத்தை நித்தமும் பாராயணம் செய்து வாருங்கள். இந்த புரட்டாசி விரதம் என்று சொல்லக்கூடிய விரதத்தை கடைபிடிக்கணும். அந்த சனிக்கிழமை தோறும் இறைவன், அதாவது எல்லா நாளுமே அந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அவருடைய நாமத்தை சொல்லி அந்த சனிக்கிழமை தோறும் அவருக்கான அமைப்பு, அந்த வெண்பொங்கலில் தயிர் விட்டு வாழைப்பழத்தை வச்சு வெல்லத்தை வச்சு ஸ்வீட்டை வச்சு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய காய்கறிகள் பலகாரங்களும் எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதிக்கு விரதம் இருந்து துளசி தீர்த்தத்தை, அதாவது படைத்த பிறகு துளசி தீர்த்தத்தை உண்ட பிறகு மற்றவருக்கு இல்லாதவருக்கு ஒரு வேளை உணவு நாம் கையால் கொடுக்கணும் சாமி. அந்த உணவு தான் ஏழுமலையான் சன்னதிக்கு போய் சேரும். அதாவது அன்னதானம் இடப்படக்கூடிய மாதமாகும் இந்த மாதம் வச்சுருக்கோம். நாம் படைச்சி நாமளே சாப்பிடக்கூடாது. 10 பேர் இல்லாதவருக்கு கூப்பிட்டு கண்டிப்பாக போடணும். இந்த மாதம் உகந்த மாதமாக இறைவன் மாதம் என்று கூட சொல்லலாம், ஒரே வார்த்தை. இந்த வெங்கடாஜலபதி மாதம் என்று கூட சொல்லலாம், ஒரே வார்த்தை சொல்லப்போனால். ஏன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக சப்ஜெக்ட் சொல்ல முடியாது. இந்த மாதத்துக்கு என்ன யார் முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அவருக்கும் மாதத்தை கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா சூரிய பகவான் அந்த இடத்துல தான் இருக்கார். கண்ணியில் இருக்காருன்னா அந்த வெங்கடாஜலபதிக்கே உரியது. சூரிய நாராயணன் என்று தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுதே செல்வங்கள் சேர ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கை தரமும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களும் விலகக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த புரட்டாசி மாதம் யாரானா இருக்கட்டும் ஐயா. மிதுன ராசிக்காரங்க பெரிய உயர்வினை தரக்கூடிய மாதமாகவும் செல்வங்களும் குழந்தை பேறு என்று சொல்லக்கூடிய அந்த வெங்கடாஜலபதியால் செல்வங்கள் சேரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கப்பெறும். பிரச்சனைகள், உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகும். கல்வி சார்ந்த விஷயத்தில் எது வரைக்கும் நாம் எதுக்கும் போல உயர்வினை தர முடியாமல் நம்ம கல்வியில் இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் இனிமேல் தடை என்பது விலகும். உங்களுக்கான உயர்நிலை கல்வியோ முதுநிலை கல்வி எதுவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இனிமேல் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு தொடக்கம் என்று கூட சொல்லலாம், ஒரே வார்த்தை சொல்லப்போனால். இனிமேல் தொடங்கி விட்டது உங்கள் வாழ்க்கை தரம். ஒரு பூர்த்தி செய்ய போதையா நம்மளுக்கான வாழ்க்கையில் ஒரு பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக இந்த மிதுனம் புரட்டாசி மாதம் தென்படும். வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய காலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடையாளம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அடையாளம் கொடுக்கும். ஐயா எனக்கு எதுவுமே இல்லை, அரசியல் வட்டாரத்துலேயும் எனக்கு தொடர்பு இல்லை, பெரிய லெவலில் நான் வர முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அரசியல் தொடர்பில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது. ஏன்னா சூரியன் 4ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் வாழ்வில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அடுத்து ஒரு கேட்பாக்க 10 பேர். உங்கள் உன்னதமான வார்த்தையை கேட்கக்கூடிய காலமாகவும் இருக்க போது. நீங்கள் திட்டக்கூடிய செயல் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். அதாவது பிரச்சனைகள், தைரியம், தன்னம்பிக்கை காரணம்னா செவ்வாய் பகவான் நம்ம ராசியிலே இருக்கார்.
அந்த தைரியம் இது வரைக்கும் இல்லாத ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, போர்க்குணம் என்று சொல்கிறோம் இல்லை, எதையும் செய்து முடிக்கின்ற பாக்கியம் பெறும்னு சொல்கிறோம் இல்லை, அதெல்லாம் எல்லாமே இனிமேல் கிடைச்சிட போகுது. ஐயா ஒரு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்த போகிறீங்க சுவாமி. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது வரைக்கும் இல்லாத இருந்து வந்த பிரச்சனைகள் விட்டு விலகுவதை இந்த மாதத்தில் நாம் முழுவதும் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் ஒரு 3 நாட்கள் கழித்து எல்லாமே உங்களுக்கு வெற்றி தரப்போகுது ஐயா. இந்த மாதம் முழுவதுமே சொல்லலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தடை என்பது இல்லாமல் விலகக்கூடிய மாதம். அதாவது இது வரைக்கும் கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் அதில் வாடிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு உன்னதமான காலம் என்று கூட சொல்லலாம். தாயாரின் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. தாயார் உடல்நிலையில் நம்ம 4ஆம் இடம் அல்லவா, அந்த இடத்துல கிரகம் உச்சம் அடையுதுறானா அந்த இடத்தோட தன்மையும் நாம் இதில் எதிர்பார்க்கணும். அந்த உடல்நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கணும். அவங்க அமைப்பு பெரியவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா வயத மூப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நாம் அதில் கவனித்து வர வேண்டிய காலமாகவும் இருக்குது. ஏன்னா அதோட சேர்ந்து சூரிய பகவானும் கேது பகவானும் வீட்டிருப்பதால தான் இந்த தகவல் சொல்கிறேன். இல்லைன்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. மற்ற கிரகங்கள் இருக்குதோ இல்லையோ கேது பகவானுக்கான தன்மையை நம்ம கொடுத்தே தீரணும். அதுவும் இல்லாமல் ராகு பகவான் 10ஆம் இடத்துல உங்கள் உயர்வான எண்ணங்கள் இப்பொழுது ஒவ்வொரு விஷயத்திலையும், வேலை சார்ந்த விஷயத்திலையும் சரி, உங்கள் வேலை அமைப்பிலையும் நீங்கள் அது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கீங்க. ஒவ்வொரு படி இனிமேல் கீழே டவுன்லாம் போகிறதில்லை. மிதுனராசிக்காரங்க இனிமேல் கீழே டவுனில் போகணும் அவசியமே இல்லை சுவாமி. ஒரு பகவான் உங்களுக்கு 12ல் இருந்தால் கூட அதனுடைய பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது. அதனால் மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலனுடைய சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் கொடுக்கின்ற பலாபலமே தனம், உங்களுடைய செல்வங்களும் சேரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். 5ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அதே 3 தேதிக்கு அப்புறமும் அவரும் இடம்பெயர்ந்து ஆட்சி பெறப்போகிறார். 5ஆம் அதிபதி செற்ற செல்வங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய தன்மை, புத்திர பாக்கியம் என்று சொல்கிறோம் இல்லை, இது 5 தாங்க முக்கியம். எல்லாத்துக்கும் 5 தான் முக்கியம். நம்ம பூர்வ புண்ணியம், அந்த இருந்து வந்த கேஸு பிரச்சனை, இதெல்லாம் எதனா வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், தொழில் பிரச்சனையாகவும், நம்ம குலதெய்வ பிரச்சனையாக கூட இருக்கட்டும். ஐயா ஒரு குலதெய்வ கோயில் எடுத்து நடத்திட்டு இருக்கையா, அதில் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது. நம்ம சரியாக இவ்வளோ நாளாக நான் அடிப்படையிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன், அந்த வாய்ப்பெலாம் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்மளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கல, ஒரு அடையாளம் கிடைக்கவில்லை என்று சொல்கிறோம் இல்லை, அதெல்லாம் இந்த மாதம் கிடைக்க போகுது. அதில் ஒரு தீர்வு நம்மளுக்கு தலைமை பொறுப்பாளராக உட்கார வைக்க போகிறாங்க. வேலை செய்யலையா, நாம் அந்த வேலையை எடுத்து செய்ய போகிறோம். கோயில் நிர்வாகம் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய மையான காரணம் சூரிய பகவான் நம்ம 4ஆம் இடத்துலேயே அவர் இருக்கார். ஏன்னா அவரோட இருந்து வந்துட்ட எல்லாம் மற்ற கிரகங்கள் இருக்குதோ இல்லையோ, சூரியனுடன் சேர்ந்து காணக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வலிமை பெற்றே காணப்படும். அவங்க கொஞ்சம் சற்று அதிக தொழிலும் என்ன சொல்கிறாங்கன்னா அதிக தைரியம் தன்னம்பிக்கை உடையவராகவும் இருப்பாங்க. சூரிய கிரகத்தோடு எந்த கிரகம் ஒற்றி இருக்கிறதோ, அதாவது கூடவே டிராவலிங்கில் வந்து பாருங்கள், அந்த கிரகத்தினுடைய வலிமை எப்பொழுதுமே உயர்ந்தே காணப்படும். தலைமை பொறுப்பாளராகவோ, அதாவது மற்றவரை விட இவங்க தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தன்மை. ஒரு மனிதனுடைய தன்மை எதை வச்சு சொன்னால் செவ்வாய் வச்சே சொல்லிடும். அவனுடைய தன்மை இந்த மாதத்தில், இந்த மாதம் முழுவதும் அவர் அங்கே தான் இருக்க போகிறாரு. தீவினைகள் அகலக்கூடிய காலம் என்றால் இந்த புரட்டாசி மாதம் பெரிய மேன்மையும், அதாவது தைரியம் தன்னம்பிக்கை உடையவாகவும் செல்வங்கள் சேரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி கோவிந்த நாமத்தை சொல்லி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.